சட்டம் ஒழுங்கு பல்வேறு முறை பேசிட்டு இருக்கோம். நாளுக்கு நாள் மோசமாகத்தான் சென்றுட்டு இருக்கு. சமூக நீதி பேசுகின்ற, திராவிட மாடல் என்று பேசுகின்ற மாநில அரசு முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீதான தாக்குதல், இதை தடுப்பதில் முழுமையாக தோல்வி அடைந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போதைப் பொருள் சம்பந்தமான குற்றங்கள், ஆணவ கொலை சம்பந்தமான ஜாதிய ரீதியான மோதல்கள், இது எல்லாமே அதுக்கு மேல காவல்துறையினுடைய லாக்அப் மரணங்கள். எந்த விதத்திலேயும் ஒரு இடத்தில் கூட இந்த மாநில அரசு சட்டம் ஒழுங்கு, மக்களுடைய பாதுகாப்பை பராமரிக்கிறது என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கிறது. அதை மறைப்பதற்காக உங்களுடன் ஸ்டாலின் நல முகாம் அப்படின்னு மக்களை திசை திருப்ப பாக்குறாங்க. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு பின்பாக கூட இந்த நலம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்கன்னு சொன்னா, நீதித்துறையின் மீது மாநில அரசு, அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதிகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கவில்லை என்றால் குடிமக்களுக்கு இந்த அரசு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறது? ரொம்ப தெளிவா ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் கூட திருப்பி தொடர்ச்சியா நடத்துறாங்கன்னா நீதிமன்றத்தை மதிக்கலன்னு அர்த்தம்.